ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ரியாதில் வீட்டு வாடகை உயர்வை சவுதி அரேபியா அரசு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சவுதி அரேபியாவில் ரியாதில் புதிய வாடகைக்கான அதாவது வீட்டு வாடகை விதிகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வீடுகள் மற்றும் அப்புறமா பிஸ்னஸ்க்காக ரெண்ட் விட்றாங்களா, அதோட வாடகைகளை அதிகரிக்கக்கூடாது, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிகரிக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சவுதி கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா வெளிநாட்டவர்கள் யாரெல்லாம் ஃபேமிலியாக வெளியில் வீடு எடுத்து தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ வாடகை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதை கட்டுப்படுத்தணும், இந்த வீட்டு செலவுகளை கட்டுப்படுத்தணும், அது அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு தான் இதை இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது செப்டம்பர் 25, 2025 முதல் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரியாதில் உள்ள அனைத்து சொத்துக்கள், அதாவது வாடகைக்கு விடப்பட்டிருக்கிற இது எல்லாமே பழசாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி நகர்ப்புறத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அதிகரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட் பொது ஆணையம், பொருளாதார மற்றும் மேம்பாட்டு விவகார கவுன்சிலும் இது ஒப்புதல் அளிச்சிருக்கு. இந்த அமைப்பு அப்புறமா இதுக்கப்புறம் சவுதியோட பிற நகரங்களையும் கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா எம்டி லேண்டில் கடைசியாக என்ன பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த வேல்யூ, ஒரு கான்ட்ராக்டில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்களா, அந்த வேல்யூ தான் வாடகையாக நிர்ணயிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாடகைக்கு விடப்படாத சொத்துக்கள் இருக்கும்ல, அதுக்கு வீட்டு உரிமையாளர்கள் இல்லைன்னா குத்தகைதாரர்கள் ஒரு ரேட்டை நிர்ணயிச்சுக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரேட்டு அவங்க என்ன ரேட் நிர்ணயிக்காங்களோ அந்த ரேட்டை நிர்ணயிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து அப்படின்னா 5 வருஷத்துக்கு அந்த ரேட் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ எந்த ஒரு கான்ட்ராக்ட் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம், இல்லை பிஸ்னஸ்க்கு ஏதாவது ரெண்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலுமே இஜார் தளத்தில் கண்டிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வீட்டு உரிமையாளர்களும் அப்புறமா நம்ம ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க யாருனாலுமே பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பதிவு செஞ்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது நம்மளுக்கு ஆட்சேபனைகள் இருந்ததுன்னா 60 நாளைக்குள்ளே அதை நம்ம ஒன்று அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துருப்போம், அந்த கான்ட்ராக்டை நம்ம ரெனியூ பண்ணுறதுக்கு எப்படின்னா 60 நாளைக்கு முன்னால், அதாவது கான்ட்ராக்ட் முடியறதுக்கு 60 நாளைக்கு முன்னால் ஏதாவது நம்ம அப்போஸ் தெரிவிக்கலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெனியூ ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் ரெனியூவல் இல்லைனா ஏதாவது லேண்ட் ஓனர் இதை ரெனியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம ரெண்ட் இருக்கிறவங்க கரெக்டாக வாடகை கொடுக்கல, அப்புறம் அப்படி இல்லை இந்த பில்டிங்கில் ஏதாவது சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இந்த வீட்டோட ஓனர் இல்லை லேண்ட் ஓனர் அவங்களே யூஸ் பண்ணணும், இந்த காரணங்களுக்காக அந்த லேண்ட் ஓனர் நம்ம கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணாமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறமா இந்த ரெனியூவலுக்கு கடைசியாக 2024க்கு முன்னால் ஏதாவது நம்ம கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க அவங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை இவங்க இப்போ அடுத்த ஒரு அந்த ரேட் இல்லாமல் புதுசாக ஒரு ரேட் கொடுத்து நெக்ஸ்ட்டு ரெனியூ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு 5 இயருக்கு. அப்புறம் இதில் என்ன தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த விதிகள் எல்லாம் மீறும் பட்சத்தில் லேண்ட் ஓனர்ஸ் இல்லைனா ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு இதை மேலே சொன்ன எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா 12 மாதம் வாடகை, அப்புறமா நம்ம ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு இழப்பீடை அபராதமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது மீறல்கள் நடக்குது அப்படிங்கிறத யாராவது புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த புகார் கொடுக்குறவங்களுக்கு அந்த அபராதத்தில் 20% வரை வெகுமதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இந்த விதி கண்டிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு, அதுவும் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.